மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். நேத்து எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அதே ஜூஸ் கடையை வச்சு ஓட்டினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காரசாரமா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் மறந்து சண்டை போடுறதுல பிஸியா இருந்தாங்க அப்படின்றதுனாலயே அது பார்த்தீங்கன்னா 3வது நாளா நேத்து வந்து நீடிச்சிச்சு. அந்த டாஸ்க்ல 2வது நாள் முடியிறப்ப கருணையே இல்லாம நம்மளோட பாரும் வந்து காலில் விழாத குறையா நம்ம வாட்டர்மெலன்ட்டு கெஞ்சினாரு. எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ரம்யா தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க அவங்கள மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணணும், மற்ற யாரையும் அப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு 1008 விஷயங்கள் சொன்னாலும் வாட்டர்மெலனுக்கு அது எதுவுமே மண்டையில ஏறல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து யாரெல்லாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அவரை கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் தருவேன், அவங்கள தான் அப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. ஆர்வம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவரு ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கும். டென்ஷன் ஆகி பாரு 2வது நாள், நான் இந்த கியூசியா இருக்க மாட்டேன்டா, எனக்கு விளையாட்டே வேணாண்டா, நான் போறேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி டென்ஷன் ஆகி போய் உட்காந்தாங்க. ஆனா அவங்களோட மூளை டக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னுச்சு. என்னன்னா, நம்ம கியூசியா இருந்து இன்னும் நிறைய பேர்த்த செய்யணும், நம்மள மற்றவங்க செய்ய விடக்கூடாது அப்படின்றத பாரோட மூளை அவங்களுக்கு உணர்த்தினதுனால பாரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அடுத்த நாள்ல இருந்து கியூசியா வரேன்டா, இறங்குறேன்டா, பண்றேன்டா அப்படின்ற மாதிரி உள்ள இறங்குனாங்க. இதுல வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து முக்கியமா நான் வந்து கியூசியை கவனிச்சுக்கணும், அப்பதான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாவே இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போய் நான் தாயாயிடுறேன், வாட்டர்மெலன் நீங்க வந்து குழந்தையா இருங்கன்னு சொல்லி அவருக்கு ஊட்டி விட்டு கதை சொல்லி இது பண்ணி நிறைய வந்து அவர் பண்ணாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பாரு கிட்ட போய் கண்மணி அன்போட அப்படின்னு சொல்லி பாட்டும் பாட ஆரம்பிச்சுட்டாரு. அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஃபன்னா ஜாலியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு நம்ம கம்ருதீன் இருக்காருல்ல, அவருக்கு பாடியில நல்லா தான் இருக்கு, அதை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மூளை ஒண்ணுமே இல்லை அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்காரு. என்னன்னா, துஷார் வந்து நீங்க என்ன வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு டைமும் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்ருதீன், டேய் நீ என்கிட்ட பேசவே கூடாது, நீங்க பக்கத்துலேயே வந்து நிற்காத அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கோபமாகவும் வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன 6th ஸ்டாண்டர்ட் தானே, நீ என்ன கேள்வி கேட்குற, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிச்சாரு. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு பதா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வாட்டர்மெலன் ஒரு ட்விஸ்டிய மையத்தில் விளையாண்டுருக்காரு. சுபி கிட்ட போயிட்டு நீ வந்து பாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதை வந்து கம்ருதீன் கேட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி பாரு கிட்ட உடச்சும் போட்டாரு. அவ்வளவுதான் பாரு, இந்த ஆளை நம்ப கூடாதுடா, நான் அப்பையிலேருந்து நினைச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பாரு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து வாட்டர்மெலனை திட்டவும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வாட்டர்மெலனுக்கு கம்ருதீன் மேல பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நான் சீக்கிரட்டா பேசுறது எல்லாத்தையும் இவன் பப்ளிக்ல உடைக்கிறானே, அது எப்படி அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கம்ருதீனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் கம்ருதீனுக்கு அது பிடிக்காம வாட்டர்மெலன் கூடயும் பயங்கரமான கிளாஷ் ஆச்சு. அவரை வந்து பைத்தியம்னு சொல்லி திட்டுறது, கெட்ட வார்த்தையில பேசுறது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கவும் போயிட்டாங்க. துஷாருக்கும் கம்ருதீனுக்குமே ஒரு சண்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் கலேபரங்கள் நிறைய நடக்க உட்காந்து பிக் பாஸ் எப்பவும் போல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளோட தலை இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ்க்கு பதிலாக நான் தான் இங்க இருக்கேனே அப்படின்னு சொல்லி அங்கங்க அவங்க சவுண்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, வினோத் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு 4 பாட்டில மனுஷன் ஒரு வண்டிக்குள்ள போய் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அதை வந்து மக்கள் கிட்ட புலம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க மக்களே, என் பாட்டில்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நாங்க எடுத்துட்டு போனோம்னா இந்த தர்பீஸ் இருக்காருல்ல, போனோடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரும் கம்ருதீனும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வாட்டர்மெலன் இன்னைக்கு உடைக்க தான் போறோம் அப்படின்னு அப்பவே சபதம் எடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் வந்து எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது 3வது நாள் தான் இந்த கியூசி 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம பாரும் வாட்டர்மெலனும், நாங்க ஃபேரா கேம் விளையாட போறோம்னு முடிவே எடுக்கிறாங்க. டேய் என்னங்கடா, ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தானடா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க முடிவெடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் கேம் பேரை டீல் கேம்னு மாற்றிருக்கலாம் போல. ஏன்னா எதற்கு எடுத்தாலும் டீல் அப்படிங்கிறாங்க. 70%ங்கிறாங்க, 60-40ங்கிறாங்க, நான் 2 கொடுத்தா நீ 1 கொடுக்கணுன்றாங்க. என்னடா டீல் கேம் இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய ட்விஸ்டிங்கும் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வழியாக வந்து எல்லாரோட அப்ரூவல் எதெல்லாம் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சபரிக்கும் பாருக்கும் பயங்கரமான ஒரு சண்டையும் வந்துச்சு. நம்ம இந்த ஒரு பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அதுவும் முக்கியமாக இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து எஃப்ஜேவும் பாரும் ஒரு ஈகோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த 3வது நாள் இன்னைக்கும் கண்டினியூ ஆச்சு. அவர் எடுத்துட்டு வந்து பாட்டில்லாம் வைக்கும்போது கூட பாரு வந்து
வந்து என்ன நீங்கள் QCயை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு 3 பாட்டில் எடுத்து வச்சு ஒரு பாட்டில் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஸோ இப்போவே வந்து விக்ரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் வந்த உடனே பாருக்கிட்ட, பாரு எங்கள் சுபி டீமை மட்டும் நீங்கள் கடைசியாக கூப்பிட்றீங்களா, நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு. அது என்னடா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கூட்டினாலும் சரி அதை பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, சுபி அப்படியே புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடி வாட்டர்மெலன் அப்படியே ரசித்து பண்ணி, டேய் என்னடா நடக்குது அப்படின்னா, வாட்டர்மெலன் இனிமேல் நான் என்னங்க அப்படின்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ நீ அண்ணன் கூப்பிட்டாலே அந்த ஆள் அப்படி வலிமா, நீ வேற இப்படி சொல்கிறியம்மா அப்படின்ற அளவுக்கு நமக்கெல்லாம் பதப்பட்டுருச்சு. காரணம் என்னன்னா, வாட்டர்மெலன் வலையில் இன்னும் சுபி மாட்டலை, ஏன்னா அதெல்லாம் சின்ன குழந்தை இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வாலண்டியராக அவங்களே வந்து குளத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. சரி என்னமோ போமா, என்னெல்லாம் கண்டென்ட் கொடுக்க போறீங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆதிரையும் வராங்க. ஆதிரை வந்து முத நாளே 10 டேபிள்லாம் உடச்சி பெரிய ரணகலம் பண்ணதுனால இன்னைக்கு எப்படா அவங்க வந்து QCயை ஹேண்டில் பண்ண போறாங்க, இல்லை QC அவங்கள எப்படி பார்க்க போறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆதிரை வந்ததுக்கு அப்புறமா பாரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன எங்களுக்காக நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்க, எங்களை வந்து நீங்க ஐஸ் வைக்கணுமே, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பாரு கேட்க, வாட்டர்மெலன் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு, ஆதிரை நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ல அப்படின்னு பாருன்னு கேட்க, ஆதிரையும் ஐ லவ் யூ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி 2 பேரும் ஜாலியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் அப்படின்றதெல்லாம் வந்து பாரு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஹாலில் வந்து உட்காந்துருக்கும் போது பிக் பாஸ் வந்து நீங்கள் உங்களோட தொழிலாளர்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக அதில் அதிகமாக காயின்ஸ் வச்சு வின் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாளர்களில் பிரவீன்ராஜ் வந்து வின் பண்ணார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 18 காயின்ஸ் இருந்தது. அவர் தாங்க வண்டி வந்த உடனே முன்னாடி அப்படியே போய் குதிச்சு அப்படியே அலாக்கா எடுத்துட்டு எல்லா பாட்டிலையும் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அவர் தான் வின் பண்ணாரு. அவருக்கு வந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு போறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா முதலாளிகள் டீம்ல சுபி தான் வந்து நிறைய காயின்ஸ் வச்சு வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் நெக்ஸ்ட் வீக் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒருத்தரையும் வந்து ஃப்ரீ பண்ணலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் லைன் கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா வியானா விக்ரம் வந்து சுபி கூடவே இருந்து அவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க, கனி அவங்களுக்காக நிறைய வேலைகள் செஞ்சாங்க. இதுக்கு நடுவில் பாருவும் ஒரு டீல் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட, யாருக்கு இவங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர போறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். ஸோ இன்னும் பல கலைபுரங்கள் பிக் பாஸ் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்காக புட்டு புட்டு வைக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய இப்போதைய சேனலை.